தன்னுடைய நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையாக நான் ஒரு அறிக்கை கொடுத்ததாக சொல்லி பிள்ளையான் சமூக வலைத்தளங்களூடாக தெற்கிலே வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. அதிலே சொல்லப்பட்டுடைய பிள்ளையானை கைது செய்து விசாரித்தால் பல உண்மைகளை அறியலாம் என்று வேட்பாளர்களுடைய கூட்டம் தான் நடந்தது. அப்போ அதில் கலந்து கொள்ள சொன்னால் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரை திட்டியிருக்கிறார். உடல்நலம் சொல்லியிருந்தார். அவற்றை மகனையும் கைது செய்து கொண்டு போயிருக்கின்றார்கள். பிள்ளையாண்ட விடயத்தில் அரசு நடத்துகின்ற விசாரணை மிக தீவிரமாக நடைபெறுகின்றது. பிள்ளையாண்ட சகாக்களாக கருதப்பட்டு மலேசியாவிலிருந்து 4 அழைத்து வரப்பட்டதாகவும் ஒருவரும் நம்ப வேண்டாம், பிள்ளையானுக்கு எந்தவித தண்டனையும் கிடைக்காது. சிங்களவரை காப்பாற்றியவர்கள் கருணாவும் பிள்ளையானும் என்று நேரடியாக சொல்லுகின்றார்கள். ராஜித சேனரத்ன சொல்லுகின்றார், நாங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று. 588 கோடி சேர்த்தது பெருசல்ல, எங்களுக்கு சிங்கள மக்களை காப்பாற்றி தந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் முழுவதும் பாகிஸ்தான் வழங்கிய ஆதரவை இலங்கை எந்த சூழ்நிலையிலும் மறக்க முடியாது. ஜேவிபியினுடைய ஆட்சி இலங்கை தீவிலே ஜனநாயகத்தை படுகுழியில் புதைக்கும். ஜேவிபியை துரத்துவதற்காக இந்த தேர்தலை சரியாக பயன்படுத்த வேண்டும். மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியிலோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சியிலோ மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை கேட்டது கிடையாது. பலாலி வீதி இத்தனையோ வருடங்களாக இருந்த பலாலி வீதி ஏன் தேர்தலுக்கு முதல் நாள் திறந்து விடுவதற்கான முயற்சி? யாழ்ப்பாணத்திலே கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வருவது என்று சனத் ஜெயசூரிய பாவம் நடு ரோட்டிலே வீதியில் நடந்து இருக்கின்ற அவலம். ஒரு காலமும் யுத்தம் முடிவடைந்து 2009 அதிலிருந்து இன்று வரை சனத் ஜெயசூரிய மைதானம் அமைக்க போகிற என்று ரோட்டிலே தெரிஞ்சதில்லை. ஜெஃப்னாப்டின் சொந்தங்களுக்கு வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அதாவது யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக் அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார். இது என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இவர் கொழும்பில் வீதி விபத்தொன்றில் ஒருவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதான குற்றச்சாட்டு ஏற்கனவே இவர் மேலே முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்கு தொடர்பாகத்தான் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இவருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஃபேஸ்லைன் வீதியில் கார் விபத்தை ஏற்படுத்தினார். பின்னர் வானத்தில் இருந்தவரை தாக்கி பலத்த காயங்களையும் ஏற்படுத்தியதாக கிராண்ட்பாஸ் போலீசாரில் முறைப்பாடும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ராமநாதனை சாட்சியம் அளிக்க ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அர்ச்சுனா ராமநாதனை சாட்சியம் அளிக்க ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது வைத்தியர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். ஏற்கனவே இது தொடர்பான விசாரணைக்காக அழைத்த பொழுது முன்னிலையாக இருந்தார். மேலும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் லசந்த் அபிவர்த்தனை இன்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிச்சிருக்கின்றார். அதே நேரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை சாட்சியம் அளிப்பதற்காக 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் அறிவிச்சிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நிலைப்பாடில் இருக்க முடியும். என்றால் தொடர்ந்துமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எந்தவித கைதும் இல்லாமல் இருக்கிறார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதாவது அவர் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுறதும் ஒரு பலமையான நிலைப்பாடாகவே இருக்கின்றது. ஆனால் இது ஒரு புதிதான குற்றச்சாட்டு இல்லை, ஏற்கனவே நடந்த சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டாகத்தான் இருக்கின்றது. அது தொடர்பாக சாட்சியம் அளிப்பதற்காகத்தான் இவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். பார்க்கலாம் எந்த விதமான சாட்சிகள், அதாவது இவர் இனி அழைக்கப்பட்ட பிறகு இவர் என்ன விதமான சாட்சிகள் அளிக்கின்றார், அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் எந்த விதமான தீர்ப்புகளை இவருக்கு வழங்குகின்றது என்பதை. இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, பிள்ளையான் அவர்கள் சாணக்கியன் மேல ஒரு மான நஷ்ட வழக்கு ஒன்றை தொடர்ந்திருப்பார். அந்த வழக்கு தொடர்பான நீதிமன்ற அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. அதுக்கு சாணக்கியன் அவர்கள் போயிருந்தார். அந்த வழக்கு பிறகு அது இன்னொரு தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருப்பார். உயிர்த்த நேர தாக்கல் சம்பந்தமாக சாணக்கியன் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் தொடர்பாகத்தான் இந்த மான நஷ்ட வழக்கு அவரால் பிள்ளையானால் போடப்பட்டது என்று அவர் தெரிவிச்சிருக்கின்றார். இன்று கால்கிஸ் நீதிமன்றத்திலே தன்னுடைய நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையாக நான் ஒரு அறிக்கை கொடுத்ததாக சொல்லி பிள்ளையான் இல்லாவிட்டால் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களால் மான நஷ்டம் கோரி தாக்கல் செய்த வழக்கு எடுக்கப்பட்டது. அந்த வழக்கு எதிர்வரும் 8ஆம் மாதம் 18ஆம் தேதிக்கு புதிய தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த அமர்வின் பொழுது பிள்ளையான் அவர்கள் வராத காரணத்தினால் 50,000 தண்ட பணம் வழங்கப்பட்டது. ஆனால் இன்று சட்டத்தரணிகள் பேசி இந்த 18ஆம் தேதிக்கு ஒரு தேதியை குறித்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த வழக்கு எனக்கு எதிராக போடப்பட்டதுக்கான காரணம் 2023ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய 4வது வருட பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி நாங்கள் மட்டக்களப்பிலே செய்த ஒரு நிகழ்வு ஒன்றிலே
அசாத் மௌலானா என்ற நபர் ஐநாவுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருந்தார் என்றும் அதிலே பிள்ளையான் அவர்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சொல்லப்பட்டது உண்மையாக இருந்தால் பிள்ளையான் அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர் நான் சொன்னதை வைத்துதான் எனக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு அறிக்கை விட்டிருந்தார். பிள்ளையான் அவர்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கின்றதை சொல்லியிருந்தார். அந்த வகையிலே இந்த விடயம் மிகவும் விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும். நேற்றைய தினம் ஏப்ரல் 21 ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்து 6 வருடங்கள் பூர்த்தியான நிலையிலே அதுக்கு பிரதான சூத்திரதாரிகள் யார் என்றதை அறிவிக்கிறதாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நேற்றைய தினம் வரைக்கும் பிள்ளையானை கைது செய்வதை தாண்டி வேறு எதுவும் நடக்கவில்லை. அசாத் மௌலானாவுடைய அந்த வாக்குமூலத்திலே வைத்துதான் பிள்ளையானை கைது செய்திருக்கிறார்களா இருந்தால் அவர் இன்னும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக முன்னாள் நீதி அமைச்சரை பற்றி பல குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பசில் ராஜபக்சவரை எப்படி நீதித்துறையை தலையிட்டார் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. சட்டமா அதிபர் திணைக்களுக்கு எதிராக முறைப்பாடு அதாவது குற்றம் சுமத்தப்படுகின்றது. இந்த விடயங்களையும் ஆராய வேண்டும். அதே போலதான் பாராளுமன்றத்திலே நான் பேசிய ஒரு உரை ஒன்று 2024 ஆண்டிலே இப்ப சமூக வலைதளங்களூடாக தெற்கிலே வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. அதிலே சொல்லப்பட்ட விடயம் பிள்ளையானை கைது செய்து விசாரித்தால் பல உண்மைகளை அறியலாம் என்று அந்த வேலை பிள்ளையானை கைது செய்திருக்கிறார்கள். என்னுடைய ஏனைய உரைகளிலேயும் ஹென்சாடை எடுத்து பார்த்தால் பல உண்மைகளை பல விடயங்களை நான் வெளியிலே சொல்லியிருக்கிறேன். இந்த விடயங்களையும் உடனடியாக விசாரித்து ஏனைய தரப்பினருக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளர் ஜெகதீஸ்வரன் சட்குணதேவி மருதங்கணி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு மருதங்கணி போலீசாரால் கைது செய்யப்பட்ட தன் மகனை பார்ப்பதற்காக சென்ற வேளை தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜாழ் வடமராட்டு கிழக்கு பகுதிக்கான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் ஜெகதீஸ்வரன் சட்குணதேவியின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார். அதில் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களை சந்திக்குமாறு போலீஸார் அறிவிச்சிருக்கின்றார்கள். அதாவது 22 காலை ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த வேட்பாளருக்கான கூட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு மருதங்கணி போலீஸார் அறிவித்தல் விடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் வேட்மனு அதாவது இந்த குறிப்பிட்ட நபருக்கு அதாவது ஜெகதீஸ்வரன் சட்குணதேவியின் வேட்மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் அந்த கூட்டத்திற்கு செல்லவில்லை. இதனை அடுத்து இன்றைய தினம் போலீஸார் அவரது வீட்டுக்கு ஏன் கூட்டத்துக்கு வரையில்லை என்று கேட்டிருக்கிறேன். அதுக்கு நான் இனி வேட்பாளர் இல்லை, நான் வர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அப்போ அதற்கு போலீஸார் இந்த வேட்பாளர்களுடைய கூட்டம் தான் நடந்தது, அப்போ அதில் கலந்து கொள்ள சொன்னால் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரை திட்டியிருக்கிறார். இதன் அடுத்து எந்த காரணமும் இல்லாமல் உடல்நலம் சொல்லியிருந்தார் அவற்றை மகனையும் கைது செய்து கொண்டு போயிருக்கின்றார்கள். இதற்கு சட்குணதேவி தன்னுடைய மகன் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பாக கேட்க போன இடத்தான் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சட்குணதேவி தனது வலுவான மற்றும் ஊழலற்ற அரசியல் செயற்பாட்டுக்காக மருதங்கணி போலீசாரால் தொடர்ந்தும் துன்புறுத்தப்பட்டு வருகின்றார் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார். மேலும் போலீசாரால் அவரது கணவர் மகன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏனைய கட்சி உறுப்பினர்கள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பின்னர் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்ததும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த போலீசாரது கைது நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் முகமாகத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தனது கருத்தினையும் இதில் தெரிவிச்சிருக்கின்றார். தனியார் ஊடகம் ஒன்றில் நடந்த நிகழ்ச்சியில் இந்த பிள்ளையான் தொடர்பான ஒரு விடயம் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உய்தனார் தாக்குதல் என்ற முழுமையான அறிக்கை ஜனாதிபதியால் நேற்று வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது வெளியிடப்படவில்லை. அதுக்கு பிறகு வவுனதீவு போலீசார் படுகொலை தொடர்பில் முக்கியமான விடயம் ஒன்றை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். படுகொலை செய்யப்பட்ட இடத்துல எப்படி ஒரு ஜக்கெட் வந்தது, இது தொடர்பான விசாரணைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டு அதனையும் பகுப்பாய்வு செய்து வருகின்றன. உய்தனார் தாக்கல் விசாரணை மந்தகதியில் நடக்கிறது, எல்லாருக்குமே தெரிந்த விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் பிள்ளையாண்ட விடயத்தில் அரசு நடத்துகின்ற விசாரணை மிக தீவிரமாக நடைபெறுகின்றது. எதிர்வரும் காலங்களில் பிள்ளையாண்ட முக்கிய சகாக்கள் ஒருவர் அல்லது 2 பேர் கைது செய்யப்படலாம் என்றும் அந்த நிகழ்ச்சியில் ஆராயப்பட்டிருக்கிறது. மேலும் பிள்ளையாண்ட சகாக்களாக கருதப்பட்டு மலேசியாவிலிருந்து 4 அழைத்து வரப்பட்டதாகவும் கட்நாயக்க விமான நிலையத்திலிருந்து உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதாவது வெளிநாட்டில் இருக்கிற
அந்த பிள்ளையாண்ட சகாக்கள் என சொல்லப்படும் நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உத்தியோகபூர்வமற்ற தகவல் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த பிள்ளையான் தொடர்பான பல விடயங்களும் இப்போ கொஞ்சம் வேகமாகவே நடைபெற்று வருகின்றது. ஆக இனி அடுத்த கட்டமாக உயிர்த்த தாக்குதலோட பிள்ளையான் சம்பந்தமாக இல்லையான்ற விடயங்களை வெகு விரைவில் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை இப்போ பலருக்குமே இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம், என்ன விடயங்கள் இது தொடர்பாக வெளிப்படுத்தப்பட போகின்றது என்பதை. முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காங்க. என்று பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையான் கைது தொடர்பாக அனுர அரசாங்கம் பிள்ளையானுக்கு எந்த ஒரு தண்டனையும் வழங்காது. அதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, பிள்ளையானும் கருணாவும் சிங்களவர்களை காப்பாற்றியவர்கள், இதனால் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். பிள்ளையாண்ட கைது நடவடிக்கை என்பது ஒரு தேர்தல் நாடகம் மட்டுமே எனவும் அவர் இந்த கைது தொடர்பான தீவிரமான விமர்சனத்தையும் தெரிவித்திருக்கின்றார். ஒவ்வொருவருடைய காலையில் எழுந்தால் அல்லது நீங்கள் எலக்ட்ரானிக் மீடியா எதை தட்டினாலும் முதலில் வருவது பிள்ளையான் 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 எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளோ கோடி இருக்குது. ஒருவரும் நம்ப வேண்டாம், பிள்ளையானுக்கு எந்தவித தண்டனையும் கிடைக்காது. ஏன், அங்கே ரணில் எதிர்க்கின்றார், நாமல் எதிர்க்கின்றார், முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ இருக்கின்றார், சந்திரிகாவும் அதே நிலைத்தான் இருக்கின்றார். ஏனென்றால் சிங்கள மக்கள் அவர்கள் திருப்பி விடுவார்கள், இவருக்கு மேலே நடவடிக்கை. அவர்கள் சொல்கின்றார்கள், சிங்களவரை காப்பாற்றியவர்கள் கருணாவும் பிள்ளையானும் என்று நேரடியாக சொல்லுகின்றார்கள். ராஜித சேனரத்ன சொல்லுகின்றார், நாங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று. 588 கோடி சேர்த்தது பெருசல்ல, எங்களுக்கு சிங்கள மக்களை காப்பாற்றி தந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இவர்களும் இப்போதைய நாடகம் இவர்களுடைய தேர்தல் நாடகம். நிச்சயமாக மிக அவதானமாக உன்னிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் மிக லாவண்யமாக மிக கச்சிதமாக இந்த பிரதம மந்திரி அவர்களும் சரி, நமது ஜனாதிபதி அவர்களும் சரி, இளைஞர்கள் இன்று பின்னால் போய் நிற்கின்றார்கள் என்ற உண்மை இருக்கின்றது. ஆனால் இப்போது தனிப்பட்ட முறையில் அத்தனை உள்ளூராட்சி வேட்பாளர்களும் தங்களுடைய வட்டாரங்களில் சரியான முறையில் மக்களை வழிப்படுத்துவார்கள் என்றால், மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் அவர்களுக்கு எல்லா விளக்கங்களும் கொடுப்பார்களாக இருந்தால், நாங்கள் தமிழ் கட்சிகள் சபையை கைப்பற்றலாம். இல்லாவிட்டால் மிக மிக ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கின்றோம். இன்று சர்வதேச ரீதியில் நாங்கள் முடக்கப்பட போகின்றோம். எங்களை மக்கள் ஏற்கவில்லை என்ற ஒரு செயற்பாட்டை, ஒரு சொல்லை, அல்லது மக்கள் ஏற்கவில்லை என்ற ஒரு எண்ணத்தை விதைக்கப் போகின்றார்கள் சர்வதேச சமூகத்துக்கு. அதற்காகத்தான் அவர்கள் மிக எளிமையாக கௌரவமாக நாடகம் ஆடிக்கொண்டு போகின்றார்கள். பாருங்கள், இவ்வளவு பிரச்சனை இருக்க, மட்டக்களப்பு பிரச்சனையை எடுத்து மட்டக்களப்பில் அங்கே போட்டு வச்சிருக்கின்றார்கள். எத்தனையோ எங்கே திரும்பினாலும் புலனாய்வாக்கள் இருக்கின்றார்கள். ஏன் இவ்வளவு காலமும் பிள்ளையான் ஒவ்வொரு விடயத்திலும் பணம் சேர்க்கும் போது அவர்களுக்கு தெரியாமலா இருந்தது? எங்கே போனார்கள்? புலனாய்வில் இருக்கின்றவர்கள் தெரியும், ஜேவிபிக்கும் தெரியும். இன்று அவர்கள் தாங்கள் அங்கே மட்டக்களப்பில் கால் ஊண்ட வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு நாடகத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். சரி, அவர்கள் இந்த நாடகத்தை நிப்பாட்டி விட்டு தேர்தல் முடிந்த பின்பு செய்யட்டுக்கும் பார்ப்போம். அது நடக்காது. தேர்தல் கிட்ட 2-3 நாளைக்கு முதல் ஏதாவது ஒன்று மக்களை கவரக்கூடிய மாதிரி, மட்டக்களப்பு மக்களை கவரக்கூடிய மாதிரி, கிழக்கு மாகாண மக்களை கவரக்கூடிய ஒரு செயற்பாடு நடக்கத்தான் போகின்றது. இங்கேயும் அது நடந்து முடிந்து விட்டது. இப்போது மக்கள் பின்னால் நிற்கின்றார்கள். ஆனால் நாங்கள் சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இந்த நேரம்தான் நாங்கள் மக்களிடம் செல்லலாம், மக்களிடம் கொண்டு போக முடியும். எவ்வாறு நாங்கள் மீண்டும் அவர்களை தேசியத்தின்பால் நிலைநிறுத்தலாம், எங்களுடைய கொள்கைகள் என்ன, நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு என்ன என்பது பற்றியெல்லாம் அத்தனை பேரும் அவர்களுக்கு அந்தந்த கட்சிக்காரர் தங்களுடைய உறுப்பினர்களுக்கு சரியான முறையில் வகுப்புகள் எடுத்து அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். இங்கே கேட்கின்றவர்கள்லாம் வருங்கால அரசியல்வாதிகளாக வரப்போகின்றார்கள். எனவே நிச்சயமாக ஒரு முறை அத்தனை கட்சிகளும் அவர்களுடைய வேட்பாளர்களுக்கு கூட்டங்களை வைத்து இவ்வாறு மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி செய்தால் ஒழிய நாங்கள் தவற விட்டு விடுவோம்.
திருகோணமலைக்கும், அதாவது திருகோணமலையில் பாகிஸ்தானுடனான கூட்டு இராணுவ பயிற்சியை அனுர அரசாங்கம் ரத்து செய்தது தொடர்பாக சரத் வீரசேகர அவர்கள் தன்னுடைய கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சிருக்கின்றார். என்ன விடயத்தை அவர் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் முழுவதும் பாகிஸ்தான் வழங்கிய ஆதரவை இலங்கை எந்த சூழ்நிலையிலும் மறக்க முடியாது. அதாவது குறிப்பாக 4ஆம் கட்ட ஈழப்போரின்ற போது ஆணையரோன்ற வீழ்ச்சிக்கு பிறகு விடுதலை புலிகள் யாழ்ப்பாண தீபகற்பத்தை முற்றியிட்டனர். வடக்கின்ற கடைசி கோட்டையை தாக்க அச்சுறுத்திய நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்ட பல ரொக்கெட் ஏவுகணைகள் பாகிஸ்தானால் வழங்கப்பட்ட ஆயுதங்களில் அடங்கும். அதனால தான் நாங்கள் இதை கைப்பற்றுறதுக்கு ஒரு முக்கிய விடயமாக இருந்தது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வர இலங்கை பெரும் விலை கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் கூறியிருக்கிறார். அத்துடன் திருகோணமலையில் SLN மற்றும் PNS அஸ்லட் ஆகியவற்றை உள்ளடக்கிய கூட்டு கடற்படை பயிற்சி ரத்து செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொதுமக்களிடம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவுடன் சமீபத்தில் கையெழுத்தப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளில் தலையிட புதுடில்லிக்கு வழிவகுத்ததா என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஏற்கனவே இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பாக விமர்சித்து கொண்டு வர இந்த சரத் வீரசேகர் அவர்கள் இப்போ பாகிஸ்தானோட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதற்கு இந்த இந்திய ஒப்பந்தம் காரணம் என்ற விடயத்தையும் சாடி கூறியிருக்கின்றது வழக்கமான விடயம்தான். இந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் இந்தியான்றது இரு துருவங்கள். ஆகவே எப்பயுமே இந்தியாவோட இந்த ஒத்துழைப்பு வழங்கப்படுகின்ற போது பாகிஸ்தானோட ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது அது ரத்து செய்யப்படுறது வழக்கமான விடயம்தான். அதற்கு வளமையாகவே இந்த சரத் வீரசேகரிடமிருந்து விமர்சனம் வரும் என்றது எதிர்பார்த்த ஒரு விடயமாகவே இருக்கின்றது என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மணிவண்ணன் அணியினருடைய இந்த வேட்மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். அது தொடர்பான வழக்கல் நடத்தப்பட்டு அதில் இப்போ முடிவுகளும் வந்திருக்கின்றது. ஆகவே வேட்மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தெளிவாகிவிட்டது. அதாவது இந்த மணி அணியினருடைய வேட்மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது என்பது தெளிவாகிவிட்டது. அந்த வகையில் மணிவண்ணன் அணியினர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களோட வேட்மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த பின்னணியில் தமிழ் கட்சிகள் ஏதாவது ஒன்றுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்ற நிலைப்பாடு எடுத்திருக்கின்றோம். அது தொடர்பான கலந்துரையாடல் நடத்துவதற்கும் தயாராக இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஜேவிபியின் சர்வதிகாரம் தொடர்கின்றது. தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்மனு திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால தான் நாங்கள் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த தமிழ் கட்சிகள் ஏதாவது ஒன்றுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்பதை அப்போ அவர் இது தொடர்பாக சொன்ன இந்த காணொலியை நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். கடந்த 11ஆம் திகதி தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் நேரடியாக சென்று விண்ணப்பித்தோம். எங்களுடைய வேட்புமனுக்களும் ஏற்கனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தாலே ஏற்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கடிதத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆனால் அங்கு எங்களுக்கு தேர்தல் ஆணையகத்திலே சொல்லப்பட்டது, நீங்கள் உடனடியாக சென்று 20ஆம் திகதிக்கு முதல், ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதிக்கு முதல் வழக்கு தாக்கல் செய்யுங்கள், செய்தால் உங்களுக்கான நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றதை சொன்னார்கள். அப்பொழுது நான் ஒரு விடயத்தை கேட்டேன். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் சரி, உச்ச நீதிமன்றத்திலும் சரி, நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்தால் அதற்காக பல லட்சங்களை செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு விடயத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டால் அது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பொருத்தமான ஒரு தீர்ப்பாகத்தான் அமையும். ஆகவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்புடையதாக அணுக வேண்டும் என்கின்ற விடயத்தை சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்க மறுத்து நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யுங்கள், 20ஆம் திகதிக்கு முன்னர் வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று வழிகாட்டலை எங்களை சொல்லியிருந்தார்கள். நாங்கள் 20ஆம் திகதிக்கு முன்பதாக 15ஆம் திகதியே நாங்கள் எங்களுடைய வழக்குகளை தாக்கல் செய்தோம். ஆனாலும் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் எங்களுடைய வழக்குகள் எடுக்கப்பட்ட பொழுது காலதாமதமாகிவிட்டது என்கின்ற ஆட்சேபனையை இதே தேர்தல் ஆணையகம் அங்கு எடுத்தது. எங்களுக்கு சொன்ன அதே தேர்தல் ஆணையம், நீங்கள் 20ஆம் தேதிக்கு முன்னர் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்ன தேர்தல் ஆணையகம் தங்களுடைய சட்டத்தரணிகள், சட்டமாதிபர் திணைக்கள சட்டத்தரணிகளுக்கு காலதாமதமாகிவிட்டது, ஆகவே இதை எதிருங்கள் என்றும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். ஆகவே ஜனநாயகத்தை எள்ளி நகையாடி, கேலி கூத்தாடி, புதைகுழி தோண்டி புதைத்து இந்த தேர்தல் வரலாற்றிலே நடக்கிறது. நான் நினைக்கின்றேன், எனக்கு இந்த இலங்கையினுடைய தேர்தல் வரலாறுகளை தெரிந்த வகையில் இலங்கையில் நடக்கின்ற மிக மோசமான ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிய, ஜனநாயகத்தை படுகொலையில் புதைகுழி தோண்டி புதைத்த ஒரு தேர்தலாக வரலாற்றிலே இந்த தேர்தல் அமைகிறது.
ஆட்சி மாற்றம் முறைமை மாற்றத்தை கொண்டு வரும் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணும் என்றார்கள். ஆனால் இப்பொழுது நன்றாகவே சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே. இது நாங்கள் ஏற்கனவே நான் பல தடவைகளிலே கூறியிருக்கிறேன். ஜேவிபியினுடைய ஆட்சி இலங்கை தீவிலே ஜனநாயகத்தை படுகுழியில் புதைகுழி தோண்டி புதைக்கும் இடதுசாரி ஆட்சியை கொண்டு வருவதாக கூறி இலங்கையை மீண்டும் ஒரு காட்டு யுகத்துக்குள் கொண்டு போகின்ற நடவடிக்கையில் ஜேவிபி ஈடுபடும் என்கிற விடயத்தை நான் பலருக்கும் பல தடவைகள் சொல்லியிருந்தேன். ஏனென்றால் இடதுசாரிகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் உலகத்திலே தொடர்புகள் இருப்பதாக நான் அறியவில்லை. ஜேவிபியினுடைய பின்புலமாக முன்னர் கருதப்பட்ட சீனாவாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய மார்க்சிசம் லெனினிசமாக இருக்கலாம். எல்லாம் பின்பற்றப்படுகின்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள். சீனாவை பார்த்தால் அங்கு ஜனநாயகம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற நிலைமை. அங்கு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்க முடியும். அதே போன்றுதான் ரஷ்யாவிலும் அங்கு தேர்தல்கள் ஜனநாயகம் என்பது கிடையாது. அங்கு ஒப்புக்காக தேர்தலை வைத்து புடினை ஆட்சியிலே தொடர்ந்து வைத்திருக்கின்ற நடவடிக்கைகள் தான் ரஷ்யாவிலே இருக்கிறது. அதே போன்று கியூபாவிலும் இடதுசாரித்துவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜனநாயகம் இருப்பது கிடையாது. இவர்களுடைய வழிகாட்டிகள் என்று தங்களை சொல்லுகின்ற மார்க்சிசம் லெனினிசம் இருக்கக்கூடிய நாடுகளிலே இருக்கின்ற நிலைமையை, மிக மோசமான ஜனநாயக மீறல்களை இந்த நாடு இனிவருங்காலத்திலே காணுவதற்கு இருக்கிறது. எதிர்வருங்காலம் ஜனநாயகத்துக்கு சாவு மணி அடிக்கிற காலமாக மாறப்போகிறது. இது தேர்தல் இருக்கின்ற சட்டத்திலேயே தேர்தல் திணைக்களத்தை பிழையாக வழி நடத்தி அல்லது தேர்தல் திணைக்களத்தின் ஊடாக இந்த ஜனநாயகத்துக்கு முதல் கட்டமாக சாவு மணி அடிக்கப்பட்டிருக்கிறது. இனிவருங்காலங்களிலே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 159 ஆசனங்களை வைத்து சட்டங்களையும் மாற்றி தேர்தல்களை இல்லாமல் செய்கின்ற அபாயகரமான சூழலும் ஏற்படும். ஆகவே இந்த தேர்தலிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து இலங்கையர்களும், இலங்கை தீவிலே வாழுகின்ற நபர்களும் இந்த ஜேவிபியை தோற்கடிக்கின்ற விதமாக ஜனநாயகத்தை நேசிக்கின்ற தரப்புகள், ஜனநாயகம் இங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற தரப்புகள் இந்த ஜேவிபியை துரத்துவதற்காக இந்த தேர்தலை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஊழல் அல்லது விலைவாசி ஏற்றம் என்று காரணங்களை கூறிக்கொண்டு வந்து ஜனநாயகத்தையே புதைகுழி தோண்டி புதைக்கின்ற ஒரு தரப்பை கொண்டு வந்து ஆட்சியில் இருத்திவிட்டு ஊழலும் இல்லாமல் போகவும் இல்லை, பொருளாதாரம் மீட்சி நடைபெறவில்லை என்கின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் நாடு வந்து சிக்கியிருக்கிறது. ஆகவே நான் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை உரிமையோடும் அன்போடும் கேட்கின்றேன். இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி இனிவரும் காலங்களிலே இந்த மண்ணிலே வேரூன்ற விடாது தடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் பொறுப்போடு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நாங்கள் இந்த காலகட்டத்தை பார்க்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய மாநகர சபை என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சபையாக இருந்தது. நாங்கள் கடந்த காலத்தில் மிகச்சிறப்பாக மாநகர சபையை ஆட்சி செய்தோம். எங்களுடைய வேட்புமனுவை சதி மூலமாக, சதியோ விதியோ தெரியாது நிராகரித்து எங்களுடைய ஜனநாயக உரிமையையும் அடிப்படை உரிமையையும் மீறி இருக்கிறது. எங்களுடைய கட்சியினுடையது மட்டுமல்ல, மாநகர சபைக்குள்ளும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய உரிமையும் அவர்களுடைய உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம். மாநகர சபையிலே எவ்வாறு எங்களுடைய ஆதரவாளர்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டலை நாங்கள் விரைவாக விடுப்போம். தற்போது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டிலே மிக தெளிவாக இருக்கிறோம். ஜேவிபி என்பிபியை இந்த மண்ணிலிருந்து துரத்த வேண்டும். தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும். எங்களுடைய தரப்பு யாழ்ப்பாணத்திலேயும் சரி, வவுனியாவிலும் சரி, மன்னாரிலும் சரி நாங்கள் போட்டியிடுகின்றோம். நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து சபைகளிலும் எங்களுடைய மான் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களை நாங்கள் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய கட்சி ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காகவும், உள்ளூராட்சி மன்றங்களிலே நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காகவும், ஊழலை ஒழிப்பதற்காகவும், துரித கதியிலே உள்ளூராட்சி மன்றங்களை அபிவிருத்தி செய்வதற்காகவும் நாங்கள் கடந்த காலங்களிலே மாநகர சபையையும் நல்லூர் பிரதேச சபையையும் ஆட்சி செய்தது போன்று ஏனைய சபைகளையும் நாங்கள் ஆட்சி செய்வோம் என்கின்ற உத்தரவாதத்தை நாங்கள் வழங்குகின்றோம். அந்த காரணங்களுக்காக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு இளமையான, துடிப்பான, நேர்மையான இளைஞர்களை நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் பட்டியலிலே இணைத்திருக்கிறோம் ஒவ்வொரு சபைகளிலும்.
ஆகவே யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அனைத்து சபைகளிலும் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஏகோபித்த ஆதரவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் தமிழ் மக்கள் கூட்டணியை அழித்தொழிக்கின்ற இல்லாமல் செய்கின்ற சதி நடவடிக்கை நடக்கிறது. அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த சதி நடவடிக்கைகளுக்குள் சிக்குண்டு நாங்கள் துவண்டு விடப் போவதும் இல்லை. நாங்கள் மிக உறுதியாக சொல்லுகிறோம், நாங்கள் எங்களுக்கு எதிரான தடைகளை உடைத்து நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே சீறிப்பாய்வதற்காக நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம். எங்களை தடுத்தால் நாங்கள் பல அடி தாண்டி பாய்வோம். அது எங்களுடைய வளமையான பாணி. ஆகவே எங்களை சீண்டி விட்டிருக்கிறார்கள், தமிழ் மக்கள் கூட்டணியினை சீண்டி விட்டிருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயமாக அதற்கான பதிலடியை ஏனைய சபைகளிலே நாங்கள் கொடுப்போம். நாங்கள் ஏனைய சபைகளிலே மிக காத்திரமான ஆட்சியை செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நல்லூர் பிரதேச சபையை நாங்கள் மீண்டும் கைப்பற்றுவதற்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். வலுவாக நாங்கள் நம்புகிறோம் நல்லூர் பிரதேச சபை எங்களுடைய வசம் வரும். தமிழ் மக்கள் எங்களுக்கான பூரணமான ஒத்துழைப்பை தருவார்கள். அதே போன்று காரநகர் பிரதேச சபையையும் நாங்கள் கைப்பற்றுவதற்கான முழு மூச்சான நடவடிக்கைகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த 2 பிரதேசங்களையும் நாங்கள் ஆட்சி செய்வதற்கு முழுமையாக தயாராகிவிட்டோம். ஏனைய சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவதற்கான முயற்சியை நாங்கள் முழு வீச்சிலே எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களை பெருவெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் தமிழ் மக்களிடம் உரிமையோடு வேண்டுகின்றோம். எங்களுடைய தரப்பினுடைய இருப்பு என்பது இன்று தென்னிலங்கை சக்திகளுக்கு ஆப்பாக அல்லது ஒரு விருப்பமில்லாத அல்லது கசப்பான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இதற்கான பதிலடியை தமிழ் மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வழங்க வேண்டும் என்று நான் அன்போடும் உரிமையோடும் எங்களுடைய மக்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாநகர சபையிலே நாங்கள் செய்த அந்த 2 கால ஆட்சியை ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கூடாகவும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டிலும் நேரடி வழிநடத்தலிலும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் நாங்கள் வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்களுக்கு நாங்கள் வேண்டுகோளாக சொல்லிக்கொள்கின்றோம். யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசியம் பேசுகின்ற ஏனைய கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி தங்களுக்காக நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தங்களுக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று கோருமாக இருந்தால் அவர்களோடு ஏதேனும் ஒரு புரிந்துணர்வுக்கு நாங்கள் செல்ல முடியுமாக இருந்தால் நாங்கள் அது தொடர்பாகவும் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழ் தேசிய கட்சிகளோடு நாங்கள் அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டிருக்கிறோம். மாநகர சபையிலே ஏதேனும் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை குறித்து ஒரு கட்சிக்கு தெரிவிப்பது தொடர்பாகவும் நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம். இல்லாத விடத்து நாங்கள் என்பிபியை தோற்கடிப்பதற்காகவும் தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துவதற்காகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் எங்களுடைய வாக்காளர்களை வாக்களிக்குமாறு நாங்கள் உரிய வழிகாட்டல்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம். இந்த சந்தர்ப்பத்திலே நான் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் திரு சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை உங்களுக்கு தெரியும். அவர் தன்னுடைய வயதான காலத்திலும் முதுமையான காலத்திலும் இந்த வழக்கு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்த பொழுது தன்னுடைய பரிபூரணமான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் அவர் எங்களுக்கு நல்கினார், வழிகாட்டல்களையும் நல்கினார். தன்னுடைய இயலாமையில் கூட எந்த நேரமும் எங்களுக்கு இந்த வழக்கு நடவடிக்கைகள் தொடர்பான வழிகாட்டல்களையும் ஆதரவையும் தன்னுடைய நேரடியான பங்கு பெற்றல்களையும் இந்த வழக்கு நடவடிக்கைகளிலே எங்களுக்கு தந்திருந்தார். உண்மையிலேயே நாங்கள் அவருக்கு விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். அவருக்கு எங்களுடைய முழுமையான நன்றிகளை நான் இந்த சந்தர்ப்பத்திலே விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு சொல்லுகிறேன். யார் அவரை பற்றி என்ன கருத்துக்களை கூறினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் அவரை மிக அருகிலே நாங்கள் பார்க்கின்ற எங்களுக்கு தெரியும் அவருடைய உண்மையான நேர்மையான முகம். ஆகவே நாங்கள் அதற்காக வெளியிலே இருக்கின்றவர்கள் என்ன கூறுவார்கள் என்பதற்காக நாங்கள் எந்த கவலையும் அடையப் போவதில்லை. ஆனால் உண்மையிலேயே எங்களுடைய மாநகர சபையினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட பொழுது நான் அதை விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு எடுத்து சொன்ன பொழுது அவர் இங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய இக்கட்டான மருத்துவ நிலைமையில் கூட நோய்வாய்களுக்கு மத்தியில் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற காலப்பகுதியிலே நேரடியாக இங்கே வந்து தங்கி நின்று எங்களுக்கான வழிகாட்டல்களையும் எங்களுக்கான ஆதரவுகளையும் செயற்பாடுகளையும் செய்திருந்தவர் விக்னேஸ்வரன் ஐயா. அவர் மீண்டும் கொழும்பு சென்று கொண்டிருந்த பொழுது அனுராதபுரத்திலே அவருடைய வாகனம் சிக்கி வாகனம் டயர் பழுதடைந்து 3 மணி நேரமாக நடு வீதியிலே நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. அந்த நிலைமையிலும் கூட உடனடியாக
இந்த எங்களுடைய வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் எங்களை வலியுறுத்தி உடனடியாக சட்டத்தரணிகளோடு நேரடியாக அவரே தொடர்பு கொண்டு இந்த வழக்கு நடவடிக்கைகளுக்கான முழுமையான வேலை திட்டங்களையும் அவர் செய்திருந்தார். அதற்காக விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு எதிராக எங்கே போய் எண்ணி முறைப்பாடு செய்வது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் திணைக்களத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளை இந்த மண்ணிலிருந்து துரத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அது இந்த தேர்தலிலே நடைபெற வேண்டும். அதற்கான முழுமையான நடவடிக்கையை நாங்கள் செய்வோம். அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே, கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச மிக கொடுமையான ஆட்சியை செய்தார், ஊழலான ஆட்சியை செய்தார், அது இது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே நடக்காத ஜனநாயக மீறல்கள், தேர்தல் விதிமுறை மீறல்கள், அநீதிகள் எல்லாம் இந்த ஆட்சியிலே தான். நாங்கள் நேர்மையானவர்கள், ஊழலற்றவர்கள் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியில் தான் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற அவலத்தை நாங்கள் பார்க்கின்றோம். மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியிலோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சியிலோ மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை கேட்டது கிடையாது. நீங்கள் எங்களை உள்ளூராட்சி மன்றத்துக்கு தெரிவு செய்யாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்கின்ற அச்சுறுத்தல்களை இவர்கள் வரும் முன்னர் விட்டதாக நான் அறிந்திருக்கவில்லை. இவ்வாறான மோசமான ஒரு ஜனாதிபதியை, ஒரு மோசமான ஆட்சியை, ஆலயங்களில் தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது, தாராளமாக அரச வளங்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய சேவைகள் தேர்தல் காலங்களிலே வழங்கப்படுகிறது. பலாலி வீதி எத்தனையோ வருடங்களாக இருந்த பலாலி வீதி ஏன் தேர்தலுக்கு முதல் நாள் திறந்து விடுவதற்கான முயற்சி? ஏன் அதை அவர்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றி நவம்பர் மாதத்திலிருந்து இந்த ஏப்ரல் மாதம் வரை இருந்த காலப்பகுதியிலே அதை ஏன் விட முடியவில்லை? இன்று துறப்பார்கள், தேர்தல் முடிந்தவுடன் மூடிவிடுவார்கள். உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்துக்கு தேர்தலுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் இருந்த பல வீதி தடைகளை அகற்றி பின்னர் அடுத்த நாளே அந்த வீதி தடைகளை போட்டு தமிழ் மக்களை முட்டாள்களாக்கினவர்கள் இன்று மீண்டும் அந்த வீதிகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வருவது என்று சனத் ஜெயசூரிய பாவம் நடு ரோட்டிலே வீதியில் நடந்து இருக்கின்ற அவலம். ஒரு காலமும் யுத்தம் முடிவடைந்து 2009 அதிலிருந்து இன்று வரை சனத் ஜெயசூரிய மைதானம் அமைக்க போகிற ரோட்டில் திரிஞ்சதில்லை அல்லது யாரும் திரிஞ்சதில்லை. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் வந்தவுடன் முன்னர் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் செய்யாத விந்தையான நடவடிக்கைகள், ஜனநாயக விதிமுறை மீறல்கள், தேர்தல் விதிமுறை மீறல்கள் எல்லாம் நடக்கின்ற அவலம் நடக்கிறது. இதுதான் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று சொன்னார்கள். தாங்கள் அந்த முறைமையை மாற்றுவோம் என்று மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். படுமோசமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த என்பிபியினர். உங்களுக்கு நான் இதில் ஒரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். மிக போலியான நபர்கள் எல்லாம் இந்த என்பிபியில் இருக்கிறார்கள். முன்னைய காலங்களிலே நீங்கள் தெரியும், வேறு வேறு கட்சிகளில் இருந்தவர்களெல்லாம் இன்று தாங்கள் புனிதர்களாக இன்று என்பிபியினுடைய வேட்பாளர்களாக களமிறங்கியிருக்கார்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் சிலருடைய பதிவுகளிலேயே நாங்கள் அதை பார்த்துருக்கிறோம். முன்னர் எந்த கட்சியில் இருந்தவர் இன்றைக்கு எந்த கட்சியில் நிற்கிறார். என்னுடைய கட்சியிலே வேட்பாளராக கடந்த முறை இருந்தவர் இன்று என்பிபிக்குள்ளே ஓடி போய் நிற்கிறார். அவர் நிற்கிறது மாத்திரமில்லை, எங்களுடைய கட்சியினுடைய ஒரு பேரிலே ஒரு முகநூலை வைத்துக்கொண்டு என்னுடைய படத்தையும் போட்டு அவர் கூட்டமைப்புக்கு தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடாது என்று சொல்லி அனுரகுமாரவனுடைய திசாநாயக்காவினுடைய செய்திகளை அந்த முகநூலிலே பகிர்ந்து கொண்டிருந்தார். இவர்கள்தான் என்று என்பிபியினுடைய வேட்பாளர்கள். அவரை நான் எச்சரித்தேன், என்னுடைய புகைப்படத்தையும் பாவித்து எங்களுடைய கட்சியினுடைய பெயரையும் நீங்கள் பாவித்து உங்களுடைய ஜேவிபியினுடைய வளர்ச்சிக்காக திருட்டுத்தனமான வேலைகளை செய்தால் மிக மோசமான நடவடிக்கைகளை நான் எடுப்பதற்கு தள்ளப்படுவேன் என்கின்ற விடயத்தை நான் அவருக்கு ஆணித்தரமாக சொன்னதற்கு பிறகு அவர் நிறுத்தியதாக சொல்லியிருக்கிறார். நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஜேவிபியினுடைய தந்திரோபாயங்களை பாருங்கள், ஜேவிபியில் இருக்கக்கூடிய நபர்களை பாருங்கள், எவ்வளவு மோசமானவர்கள், எவ்வளவு மோசமான தந்திரோபாயங்களை ஜேவிபி பயன்படுத்தி தங்களை புனிதர்களாக காட்டி தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கையிலே அவர் மீண்டும் ஈடுபடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.